ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்ன வரைக்கும் நம்ம யூனிட் 8 ஐஎன்எம் 2023 என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ ஜிகேல வந்து டாபிக் வைஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட ஜாகிரஃபி கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொஷின்ஸ் இருக்கும். கண்டிப்பாக எப்படி ஜாகிரஃபியில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க 2023 என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். பின்வரும் இடங்களில் எந்த இடத்துல அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ராணிப்பேட்டையில் வந்து அனல் மின் நிலையம் கிடையாது. தூத்துக்குடியில் இருக்குது, எண்ணூரில் இருக்குது, மேட்டூரில் இருக்குது. ஆனால் இவங்க கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா எந்த இடத்துல அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ராணிப்பேட்டை வந்து வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் எந்த 4 முக்கிய பெருநகரங்கள் தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை மற்றும் மும்பை. தங்க நாற்கர திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்களே, ஃபஸ்ட்டு டெல்லி, நெக்ஸ்ட் கொல்கத்தா, சென்னை, மும்பை. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது. வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி. இந்தியாவோட நில எல்லையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். இந்தியாவோட நில எல்லை நீளம் கேட்குறாங்க பாருங்கள். எல்லையோட நீளத்தை கூட கேட்குறாங்க. அப்போ 15,200 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின். மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உள்நாட்டு போக்குவரத்து இருக்கு இல்லையா, அப்போ மத்திய உள்நாட்டு போக்குவரத்தோட கழகத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கொல்கத்தாவில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அங்கே வந்து கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் வந்து நிறைந்திருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியை இந்தியாவோட தொழில்துறை இதயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்படி கூட நமக்கு வந்து கொஷின் கேட்கலாம். இந்தியாவோட தொழில்துறை இதயம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? சோட்டா நாக்பூர் பீடபூமி. அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகூர் மண். அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டைகோ பிராஹே தான் என்ன பண்ணியிருப்பாங்க அண்டத்தின் புவிமைய மாதிரிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, தாலமி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தோட புவிமைய மாதிரி கொள்கையை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. இது சர்தார் சரோவர் திட்டத்திலிருந்து பயனடையும் மாநிலம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் பயனடையும் மாநிலம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பஞ்சாப் தான். அப்போ பயனடைகிறதுன்னு எடுத்துக்கிட்டால் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாமே பயனடையுது. நமக்கு பஞ்சாப் மட்டும் பயனடையலை. இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே நீளமான ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு தான். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே மிக நீளமானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நர்மதை ஆறு. இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் தான் என்ன சொல்கிறாங்க இளைய பெருங்கடல். இளைய பெருங்கடல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? தென் பெருங்கடல் தான் என்ன சொல்கிறாங்க இளைய பெருங்கடல். சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள், அதாவது வடகிழக்கு பருவங்கள் இருக்கு இல்லையா, வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு இருக்கு இல்லையா, இதில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அக்டோபர் டு டிசம்பர் தான் என்னது வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை சொல்கிறாங்க? டாடா கன்சல்டன்சி தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட முதல் மென்பொருள் தொழிலகம். இப்போ தான் பார்த்தோம். இளைய பெருங்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பெருங்கடல் வந்து வரும். இளைய பெருங்கடல் என்று அழைக்கப்படுவது தென் பெருங்கடலை வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் வந்து 1076 கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை வந்து கொண்டிருக்கு. சரியா? பின் வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இடத்துல எந்த இணை சரியாக பொருத்தப்படல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது? பின் வருவனவற்றில் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சி எந்த இணை சரியாக பொருத்தப்படலை அப்படின்னா தேனி, கும்பகரணை கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியாக வந்து பொருத்தப்படலை. சரியா? தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க கிணற்று நீர் பாசனம் அதிக அளவில் வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். சஞ்சீவனி திட்டம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது இமாச்சல பிரதேசில் அமல்படுத்தப்பட்டது. ரைட்டு.
இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீட்டு வாசல்ல வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை கொடுக்குது. இதுவும் ரைட்டு. அப்ப மேலும் இத்திட்டம் மூலம் கால்நடை வளர்ப்போம் மருந்துகளும் வழங்கப்படுகிறது என்று தப்பு. அப்ப 1, 2 தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி. ஆன்சர் பண்ணுங்க 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஷின். கோஃபனின் காலநிலை வகைப்பாட்டில் ஏஎஸ் வகை குறிக்கும் காலநிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன ஈரப்பத வகை தான். ஓகேவா? இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். சூரிய மின்சக்தி அதிகமாக அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய, அதாவது இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறுனே உங்களுக்கே தெரியும், கங்கை ஆறு தான். மிக நீளமான ஆறு கங்கை ஆறு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சென்னையில் வந்து இருக்குது. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனாலே உங்களுக்கு ஞாபகம் வருது சென்னை தான். சரியா? அட்லீஸ்ட் ஜாகிரஃபி படிக்கல அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினாவது பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2, 3, 4 கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அடிச்சிடலாம். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் போகணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உலக உயிர்கோள இருப்பு வலைத்தளத்தில் தமிழ்நாட்டில் டேஸ் மற்றும் டேஸ் தாவர விலங்கினை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடாவும் நீலகிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவர விலங்கினை பாதுகாக்க சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வளரும் நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட உலகின் மொத்த காடுகளோட விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.7%. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. டாமன் மற்றும் டயூ எப்போது தாத்ரா மற்றும் நாகர் ஹேலியுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2020 என்ன பண்ணியிருக்கும், இந்த டாமன் மற்றும் டயூ வந்து தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். 2002ஆம் ஆண்டில் நாட்டில் 13,26,677 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட டேஸ் ராம்சார் தலங்களை உருவாக்க இந்தியா மேலும் 11 ஈரநிலங்களை ராம்சார் தலங்களை பட்டியலில் சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. மத்திய உள்நாட்டு நீர் போக்குவரத்து கழகத்தோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து அமைஞ்சிருக்கு. சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அங்கே கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருட்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதிக ஈரப்பதத்தினை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் என்ன மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகூர் மண் தான். இதுவும் அந்த கொஷின்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். சரியா? அதிக ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் கொண்ட மண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ரெகூர் மண். வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டைம் பார்த்தாலே நமக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ 2, 3 டைம்ஸ் படித்தா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்தியாவோட நில எல்லையின் நீளம் எவ்வளோ பார்த்தோம்? 15,200 கிலோமீட்டர்னு சொல்லி முன்னையே வந்து நம்ம பார்த்தோம். இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை ஆறு தான் என்ன பண்ணுது, மேற்கு நோக்கி வந்து பாயுது. சரியா? மேற்கு நோக்கி பாயும் ஆறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நர்மதை ஆறு தான் என்னது மேற்கு நோக்கி வந்து பாயுது. ஓகேவா? மரபுசாரா புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபுசார் ஆற்றல். அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் தான் என்ன சொல்லுவாங்க, மரபுசாரா ஆற்றல்னு சொல்லி சொல்லுவாங்க. புதுப்பிக்க இயலாததை மரபுசார்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வளங்கள் எந்த அமைச்சகத்தின் கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம், இந்திய அரசு. இந்த அமைச்சகத்தின் கீழே தான் வந்து வரும். மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படும் காடுகளோட வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலக்காடுகள் தான் காணப்படுகின்றன. இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது? இப்போ தானே பார்த்தோம். மேற்கு நோக்கி பாயும் ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு தான் வந்து பாய்கின்றது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றிற்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக வந்து நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பொறுத்துவோமா? சிறுத்தை திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனே தேசிய பூங்கா. நெக்ஸ்ட்டு சஞ்சீவி திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம். அடுத்தது சிங்க திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தா வனவிலங்கு சரணாலயம். காணமையல் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைவன தேசிய பூங்கா. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. ஆன்சர் 3412. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண் காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NICRA. ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்மு காஷ்மீரில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலிப் மலர் திருவிழா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. வளிமண்டல சூறாவளி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழலிகளால் வகைப்படுத்தப்படும். காரணம் வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழலிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக இருக்குது. சரியா? அப்போ மேட்ச் பண்ணுவோமா? மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நாமக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 914. ஓகேவா? நாமக்கல் எவ்வளோ? 914. அதே கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 896. சேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 916. அரியலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 891. சரியா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2413. இந்தியாவின் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது. சரியா? இந்தியா வந்து 2வது மிகப்பெரு மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக வந்து சென்னை வந்து விளங்குது. இந்தியாவின் மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரா அணை தான். இந்தியாவோட மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்ரா அணை. இமயமலையில் கங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் தான். இமயமலை கங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். உழவு இல்லாத விவசாயத்தோட பழமையான வடிவம் என்ன அப்படின்னா மண்வெட்டி விவசாயம் தான். சரியா? நெக்ஸ்ட் சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி. ஆப்ஷன் பி சுந்தரி. சதுப்பு நில காடுகளில் காணப்படும் முக்கிய மரவகை அப்படின்னா ஆப்ஷன் பி சுந்தரி. 175வது கொஷின். மத்திய பிரதேசத்தோட பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ வைரம். பன்னா மாவட்டம். ஓகேவா? மத்திய பிரதேசத்தில் இருக்க பன்னா மாவட்டம் எந்த கனிமத்திற்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரத்திற்கு பெயர் பெற்றது. இந்த கொஷின் ஏற்கனவே ஒன் டைம் வந்து பார்த்தோம். இந்தியாவோட மிக உயரமான ஈர்ப்பு விசை அணை ஒன் டைம் ரீட் பண்ணாலே எனக்கே ஞாபகம் வருதா? அப்போ என்னது? ஆப்ஷனே பக்ரா அணை. ஓகேவா? நெக்ஸ்ட் இமயமலையில் காங்க்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் உயிரி வாயு உற்பத்தி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலப்பா. எங்கே? மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உழவு இல்லாத விவசாயத்தோட பழமையான வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்வெட்டி விவசாயம். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? மண்ணை வெட்டி தானே விவசாயம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால தான் உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான, அதாவது ரொம்ப பழமையான, இப்போ தான் டிராக்டர் அதெல்லாம் வந்துச்சு. முன்னெல்லாம் என்னது? மண்வெட்டி யூஸ் பண்ணி தான் விவசாயம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷின் பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் பன்னானாலே உங்களுக்கு ஞாபகம் வருது வைரம் தான். சரியா? மத்திய பிரதேசத்தின் பன்னா மாவட்டம் எந்த கனிமத்துக்கு பெயர் பெற்றது? ஆப்ஷனே வைரம். தமிழ்நாடு மாநிலமாக உருவாகும் போது எத்தனை மாவட்டங்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மாவட்டங்கள் தான்ப்பா இருந்துச்சு. சரியா? தமிழ்நாடு ஃபஸ்ட்டு மாநிலமாக உருவாகும் போது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? 13 மாவட்டம் தான் வந்து இருந்தது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு? அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கும் இல்லையா? அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் வந்து அமைஞ்சிருக்கு. சூரியனில் எந்த வாயு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் வாயு தான் சூரியனில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேஷ் பகுதி பிப்ரவரி 1987 ஆண்டு முதல் இந்திய யூனியன் 23வது மாநிலமாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் பகுதி தான் பிப்ரவரி 1987 ஆண்டு இந்தியா யூனியன் 23வது மாநிலமாக்கப்பட்டது அப்படின்றாங்க. கரோனா வைரஸ் என்ற சொல் முதல்ல நேச்சர் அறிவியல் ஆய்வுதல வெளிவந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 வந்து வெளியாயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட் அண்டார்டிகாவிற்கான 41வது அறிவியல் சார்ந்த பயணத்தை இந்தியா எப்போ துவங்குறாங்க? 2021 வந்து துவங்குறாங்க. 2017 ஆண்டு ஓகேவா? நீலகிரி மாவட்டம் தான் பாலின சமத்துவ குறியீட்டில் முதலிடத்தில் இருக்குது. பாலின சமத்துவம் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது நீலகிரி தான் வந்து ஞாபகம் வரணும். சரியா? எப்போ? 2017.
தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம் மற்றும் ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இவையெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தோட முக்கிய பருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய குணங்கள், குளிர்கால பருவத்தோட முக்கிய குணங்களாக எதை சொல்கிறாங்க? இந்த வானம், வானநிலை, வெப்பம், ஈரப்பத நிலை இதெல்லாமே வந்து சொல்கிறாங்க. வடமேற்கு இந்தியா ரெகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செல்கிறது. நர்மதை, தாஃபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகளாகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமை வந்து பெறுது. அவை முறையே ஜோவர், பச்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். இதில் வந்து எது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட சொல்கிறாங்க. அதாவது கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே போட்டுருவீங்க. பீகாரோட துயரம் அப்படின்ற அழைக்கப்படும் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோசி ஆறு தான் பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு. நெக்ஸ்ட் பாருங்க, தெளிவான வானம். இது இப்போதான் பார்த்தோம். தெளிவான வானம், இனிமையான வானிலை, குறைந்த வெப்பம், ஈரப்பத நிலை, அதிக வெப்பநிலை வீச்சு, குளிர்ந்த மற்றும் மெதுவான வடக்கு காற்றுகள், இதையெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா குளிர்கால பருவத்தோட முக்கிய குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட நீளமான எல்லை கொண்ட நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் போட்டலாம். இந்தியாவோட நீளமான எல்லை கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். சரியா? இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி இரும்பு தாது உள்ள முக்கிய புலங்களாகும். இந்தியாவில் இருக்க சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி இரும்பு தாது உள்ள முக்கிய புலங்களாகும். இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதை நதி நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்கும். இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதை நதி என்ன பண்ணும்? நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மிக நீளமான எல்லை கொண்ட நாடு தான் பார்த்தோம் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேட்ச் த ஃபாலோவிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு அப்படியே லைனாக தான் வரும். பொழுதுபோக்கு நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானர்ஜி, நிர்வாக நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி, தொழில் நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர், சமய நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. சரியா? ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. 1 2 3 4. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி இரும்பு தாது உள்ள முக்கிய புலங்களாகும். என்ன? சத்தீஸ்கர் மற்றும் அதோட பஸ்தர் பகுதி தான் இரும்பு தாது இருக்க முக்கிய புலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம். சரியா? முன்னையே பார்த்தோம் பாலின விகிதம் 2017லேயும் சரி 2011லேயும் சரி பாலின விகிதம் எங்கே அதிகமாக இருக்குது? நீலகிரியில் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் வந்து இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டிருப்பாங்க? 1972. நல்லா கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னாலே 1972. எது தவறாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம். இதெல்லாம் ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக வந்து புரிஞ்சிருக்கு. மத்திய ரயில்வே அப்படின்னா சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டத்தின் மூலம் தான் மத்திய பிரதேசமும் ராஜஸ்தானும் பயனடைகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். சாம்பார் ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்பா. நெக்ஸ்ட், புலிக்காட் ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். சிலிக்கா ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. வேம்பநாடு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? அப்போ ஆன்சர் 3 4 1 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்கண்ட மலைகளில் அதில் அமைந்துள்ள இடங்களோடு வந்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணுவோமா? விழுப்புரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் எங்கே வரும்? மகேந்திரகிரி மலை. அடுத்தது பெரம்பலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவவாள் மலை. கன்னியாகுமரி பச்சைமலை. அடுத்தது திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிமலை. ஆன்சரை வந்து 2 4 1 3. தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தூத்துக்குடி மாவட்டத்தில். செரஸ் என்பது ஒரு சிறுகோள். செரஸ் என்னப்பா சொல்கிறாங்க? ஆப்ஷன் டி, சிறுகோள், அதாவது அஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு. ரைட்டு. இதனை என்ன சொல்வாங்க அப்படின்னா பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. சரியா?
அமேசான் காட்டை என்ன சொல்கிறாங்க, உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை வந்து பூமியின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சயின்ஸ்லேயும் இதை பற்றி நீங்கள் படிப்பீங்க, அமேசான் காடு பற்றி. பின்வரும் மலைத்தொடரில் எது உலகில் பழமையான மலைகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் தான் என்ன சொல்கிறாங்க, பழமையான மலைகளோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக பிரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேட்டர் எஸ்கச் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவை 6 உயிரின புவியியல் மண்டலங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், தீபகற்ப இந்தியாவில் கிழக்கே பாயும் நதிகளில் வளமான பாறை பாதை அமைப்பு கொண்ட டெல்டாவை உருவாக்கும் நதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணா. இப்போ தான் பார்த்தோம். பின்வரும் மலைத்தொடரில் உலகின் பழமையான மலைகளோட பிரதிபலிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி ஆரவல்லி மலைத்தொடர். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி நிலக்கரி ஆற்றல் தான் வந்து நம்ம சொல்லலாம். மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம்னா நிலக்கரி ஆற்றலை வந்து சொல்லலாம். ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரம் நடத்திய அண்மை கால ஆய்வுகளிலிருந்து உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களில் இந்திய மாநகரங்கள் முதல் 10 இடங்களை பிடிச்சிருக்கு. இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாநகரங்களை 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி திருப்பூர் தான். ஓகே. சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னா முக்கிய வரிசை விண்மீன். ஓகேவா? ஆப்ஷன் ஏ முக்கிய வரிசை விண்மீன். புவியின் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யுகம். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் தான். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ ட்ரோபோஸ்பியர். 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கலிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டாங்க? 1972 வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னா போட்டுருவீங்க. சிலிக்கா ஏரி தான் என்ன சொல்கிறாங்க உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 1952 அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 17/9/2022 அன்று விடுவித்தார். சரியா? குனே தேசிய பூங்கா. பின் வருவனவற்றில் தேசிய நீர்வழி 1 NW1 ஆனது எந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னா அலகாபாத்தையும் ஹல்டியாவும் வந்து இணைக்கிறது. 2011 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவில் முதல் கலிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்காளம். ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். நீர் மண்டலம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக இருக்குது. நிலமண்டலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா புவியின் மேலோடு கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரியா? 2வே தான் வரும். அடுத்தது உயிர் மண்டலம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா வளிமண்டலத்தோட உயிர்னு வரும். அயனி மண்டலம் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் வந்து 1 வரும். இது வெப்ப மண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேலே இருக்குது அப்படின்னு வரும். இதுக்கு இதே தான் வரும். ஆன்சர் வந்து 3241 ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. எதுக்காக? நெல் பயிர் உற்பத்திக்காக தான் அதிக பரப்பளவு நிலம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடலூர். இதோட 2023 கேட்கப்பட்ட ஜாகிரஃபி கொஷின்ஸ் வந்து ஓவர். புவியியல் கொஷின்ஸ் வந்து ஓவர்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஐஎன்எம் பாலிட்டி எல்லாம் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் போட்டுட்டோம், யூனிட் 8 வந்து போட்டுட்டோம். சரியா? அடுத்தது ஜாகிரஃபியும் போட்டாச்சு. 2023 லைனாக வந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலையோ அந்த வீடியோவை லைனாக செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.